குருவாக்கியம் என்பது மிக உன்னதமான ஒன்றாகும். அந்த குருவாக்கியம் மனசில் வைத்து ஆழ்ந்து பார்த்திருந்தால் அதுதான் குருநாதனுடைய உபதேசம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த குருவாக்கை இப்பொழுது சிந்திப்போம். அதாவது குருநாதனுடைய நாமத்தை சதாவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டா தோத்தரிக்கிறது, தோத்திரம் பண்ணுறது. அந்த சாஸ்திரத்தில் சொன்னபடி 1 கோடி தடவை அந்த மாதிரியெல்லாம் உச்சரித்தா அது தியானம்ங்கிற நிலைக்கு வரும்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறது. ஆனால் சாமி சொன்னது என்னன்னா, தோத்திரம் பல்கோடி தோத்தரித்திடுவது ஒரு ஜபம் அப்படின்னு சொல்லியிருக்குது. பல்கோடி ஜபம் அதை பார்த்து ஜபிக்கிறேன் பரத்தியானம் என்று சொல்லியிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், இப்போ குருநாதனுடைய நாமத்தை வாயினாலே ஜபிக்கின்றோம். அது வாயினாலே ஜபிக்கும் பொழுது ஜபம் என்று பேர். அதுவே மௌனமாக அந்த நாமத்தை உச்சரித்து அந்த ஓதை அடங்கக்கூடிய இடம் மூலாதாரத்தில் போய் அந்த நாதம் ஒடுங்கும் போது அதுக்கு அசபை என்று பேர். அந்த அசபையாக மந்திரம் மூலாதாரத்தில் அந்த நாதம் ஒடுங்கும் போது ஒரு மோன நிலை உண்டாகும். அந்த மோன நிலை உண்டாகும் பொழுது நம்ம கருவி கரணங்கள் மனம் எல்லாமே ஒடுங்கி பேரின்பத்தில் திளைத்து நிற்கும். அப்படி பேரின்பத்தில் திளைத்து நிற்கிறது தான் இந்த தோற்றத்தினுடைய கடைசி முடிவு. அதுக்கு மேலே அதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி கடைசி முடிவாக இருக்கக்கூடிய அந்த மோன நிலைக்கு இந்த நாம ஜபம் நாதத்தோடு சேர்ந்து சங்கமிப்பதாக இருக்குமானால் அதுதான் கோடி என்று பொருள். கோடின்னா கடைசின்னு பொருள். அதே மாதிரி பல தடவை இந்த மாதிரி ஜெபித்து மனம் ஒன்றுபட்டது என்று இருந்தால், ஆனால் அந்த ஜபம் இந்த மனசை பிறவியற்ற பேருமை நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய பரத்தியானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பரத்தியானம் ஒருவனுக்கு வாக்கியமானால் அவனுக்கு குருநாதன் அவருடைய அருளை கொடுத்து பேருப்பமாகிய பெருநிலையை கொடுப்பார். உலக வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அப்பொழுதுதான் அவனுக்கு பொய் என்று தெரியும். அது வரைக்கும் தெரியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். இதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கள், குருநாமத்தை செவியுங்கள், அந்த மௌன நிலை மௌனமாக உச்சரித்து நாதத்தோடு சங்கமிக்க செய்யுங்கள், பிரவாத பேரின்ப நிலை அடையுங்கள் என்று சாமிகள் அருளியிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பேரின்ப நிலை அடைய நீங்கள் எல்லாம் குருநாதனுடைய நாமத்தை செவித்து கிடைத்தார குருநாதனுடைய திருவருளை பிரார்த்திக்க